ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி. என் கூட இருக்கிறது அரவிந்த். அரவிந்த் ஹலோ கணேஷுங்க ஹலோ. வேற. ஹலோ ஹலோ சொல்றதே ஒரு மாதிரி இருக்கு. பட் ஆமா. எனிவே, ஸோ அதான் அரவிந்த் கணேஷ். எங்க முன்னாடி நீங்கள் சேனலில் ரொம்ப நாள் சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. இஸ் பேக் அண்ட் பேக் ஃபார் ஒரு பயங்கரமான ஒரு கேம். எவர்டன் 2 லிவர்பூல் 2 லாஸ்ட் குடிசன் கேமு. ஆமா. ஆஹ் என்னடா அதாவது, இந்த இதுக்கு முன்னாடி கேமுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்டாட் பார்த்தேன். ஏதோ லைக் ஹூஎவர் வின்ஸ் திஸ் லாஸ்ட் கேம் வில் ஹேவ் பிராகிங் ரைட்ஸ். Bragging அதாவது rights. ஆமா ஆமா. அது ஆமாம், லிவர்பூல் commentators ஒன் தேர்ட்டி தெரியாதுல்ல. செவன் எவர்டன் ஒன் 37, அப்புறம் ஏதோ 43 ட்ராவோ ஏதோ ஒன்று. நான் கூட அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் ஆஹா இவங்க குடிசன் விட்டு போகும்போது நம்ம தான் லீடில் இருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்தேன். கரெக்டாக டார்காஸ்கி அடிச்சிட்டான் ஒரு கோலை. பட் அதான், ஸோ எவர்டன் ரிவ்யூ அதான் இந்த இந்த எபிசோடு. மெயினாக வுல்ஸ் ப்ரீவியூவும் இருக்குது சண்டே அன்னைக்கு கேமு. பட் மெயினாக எவர்டன் பற்றி தான் பேச போகிறோம். நிறைய இருக்குது பேசுகிறதுக்கு. பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது பாருங்கள், எவர்டன் பற்றி பேசினா லைட்டே போயிடுச்சு அரவிந்துக்கு. இல்லை, அவர் அது சரி பண்ணுற வரைக்கும் நான் சொல்லிடுறேன். நீங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் கவுண்ட் கொஞ்சம் ஏறி இருக்குது, 1531. அதுதான் நம்ம இப்போ கரண்ட்லி இருக்கிற சப்ஸ்கிரைபர். சொன்ன மாதிரி டார்கெட் வந்து சாம்பியன்ஸ் லீக் குவார்ட்டர் ஃபைனல் வரதுக்கு முன்னாடி 1750. அதுதான் நம்ம டார்கெட்டு. அதுக்குள்ளே வந்தால் நல்லாயிருக்கும். பட் இந்த எபிசோட் எவர்டன் ரிவ்யூ, சொன்ன மாதிரி 2-2 ட்ரா. என்ன அரவிந்த், என்ன நினச்ச நீ? என்ன சொல்றது, கேம் கொஞ்சம் அவ்வளோ நல்ல கேம் இல்லை நம்ம கிட்டேருந்து. அப்படி இருந்தாலும் அந்த ரெஃபரி பர்ஃபார்மன்ஸ் தான் எனக்கு மைண்ட்லயே ஓடிட்டு இருக்கு. லைக் நம்ம கேம் நல்லா ஆடல, அது ஆமாம் கரெக்ட். ஆமாம் ஒரு லாஸ்ட் மினிட் ஒரு கோல் விடுறதெல்லாம் இட்ஸ் ஆல்வேஸ் நாட் நைஸ். ஒரு அவுட்லுக்கா நீங்க பாக்குறப்போ, ஒரு ஃபேனா பாக்குறப்போ அது நல்லா இருக்காது தான். பட் ஆனால் அந்த ரெஃபரி பர்ஃபார்மன்ஸ் பேசியே ஆகணும். இட் ஹேட் அ மேசிவ் எஃபெக்ட் அந்த கேம்னு எனக்கு நல்லாவே தோணுச்சு. ஏன்னா ஆமாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, எவர்டன் வந்து நம்ம நம்ம தான் நிறைய பொசிஷன் வச்சுட்டு இருந்தோம். இப்போ நிறைய நேரம் நம்ம கிட்ட பால் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சும்மா போய் யாராவது ஒருத்தர் லைட்டாக தட்டி விட்டுறாங்க. ஒரு ஒரு ஆமாம் ரொம்ப ஆமாம் ஆமாம் ஒரு சின்ன ஃபவுல் ஈஸியாக பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அரவுண்ட் 30 minutes சம்திங் நம்ம நல்ல பொசிஷன் வச்சுட்டு இருந்தோம். ஆஃப்டர் ஆர் கோல் ம் மேண்டை கிட்ட பால் வந்துச்சு. அவன் ம் முன்னாடியே பாஸ் பண்ணிட்டான். ஆனால் பெட்டோ சும்மா போயிட்டு ஒரு பார்ச் பண்ணுவான். இட் ஸ்டாப்ஸ் ஆமாம் தட் பிளே. அந்த மாதிரி அவங்க வந்து நம்ம ஒரு நல்ல பொசிஷன் பண்ணி அவங்க பாலையே கையில் விடாம நம்ம அந்த க்ரௌடை கொஞ்சம் கீழே கொண்டு வரோங்கிற டைம்ல அவங்க எப்பயுமே ஒரு ஒரு சில்லி ஃபவுல் டக்குன்னு எங்கேயாச்சும் போய் காலை விட்டுருவானுங்க. ஆமாம் அது ஒன்று ஈஸியாக நம்ம பிளேயை பிரேக் பண்ணுற மாதிரி அவங்க அது பண்ணிகிட்டே இருந்தாங்க. நிறைய இதில் வந்து கேமில் நிறைய இன்ஸ்டன்சஸில் இது பண்ணி நிறையா நிறையா வாட்டி பண்ணாங்க. அதை வந்து மைக்கேல் ஆலிவர் வந்து நோட்டே பண்ணாமல் விட்டுக்கிட்டே இருந்தான். நிறைய இடத்துல ஆமாம் விட்டான். இப்போ ஒரு சில ஃபவுல்ஸ்லாம் ஃபவுலாகவே இருக்காது. க்ரௌடு சொல்கிறாங்களேன்ட்டு கத்துறாங்களேன்ட்டு ஒரு ஒரு சில ஆமாம் ஃபவுலுக்கெல்லாம் கொடுத்தான். ஒன்று கொடுத்துட்டானேன்ட்டு இன்னொன்று கொடுக்க ட்ரை பண்ணுற மாதிரி பண்ணி பண்ணி எதேதோ ரொம்ப மோசமான, லைக் ரெஃபரி வந்து சரியாவே பண்ணலன்ட்டு எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு ஆமாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அது? இல்லை, அதுதான் வந்து நான் யூஸ்வலாக வந்து இந்த ரிவ்யூலாம் பண்ணும்போது ரெஃப்ரியை அப்பப்போ கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேன். எப்போதுமே வந்து அஜெண்டாவில் பார்த்தீங்கன்னா நானும் கௌதமும் இல்லை வேறு யாரான்னு இருந்தால் கூட ரெஃப்ரியை ஃபஸ்ட்டு அஜெண்டாவில் போடவே மாட்டோம். பட் இந்த ரெக்கார்டிங் முன்னாடி தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இந்த மாதிரி வந்து மைக்கேல் ஆலிவர் பற்றி ஃபஸ்ட்டு பேசணுமா கடைசியில் பேசலாமா அப்படின்னு கேட்டேன். பட் நீ சொன்ன மாதிரி அந்த தி இம்பேக்ட் ஆன் த கேம், அது வந்து இட் வாஸ் வே டூ மச் ஃபார் அ ரெஃப்ரி. அதாவது ஓகே, இது லாஸ்ட் மர்சி சைட் டார்பி, லாஸ்ட் டார்பி அட் குடிசன், இதெல்லாம் ஹெட்லைன்ஸாக இருந்தால் கூட அட் தி எண்ட் ஆஃப் த கேம் வந்து ஹெட்லைன்ஸ் எல்லாமே ரெஃப்ரி பற்றி தான் இருக்குது. லைக் நன் ஆஃப் இட் வாஸ் அபவுட் எவர்டன், நன் ஆஃப் இட் வாஸ் அபவுட் லிவர்பூல். அந்த 2-2 அந்த டார்காவ்ஸ்கி கோல் கூட இவ்வளோ ஃபோக்கஸ் இல்லை, ஈவன் தோ இட் வாஸ் அ குட் கோல். Yeah. பட் இல்லை, அதான் மைக்கேல் ஆலிவர் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப, அதாவது ரொம்ப இன்கன்சிஸ்டன்ட். அதாவது டார்பிங்கிறதுக்காக he just kept letting everything go from எவர்டன் சைடு. அண்ட் ஆமா. அந்த he played the atmosphere, he didn't play the game. கேம், அந்த யா. he didn't referee the game, அந்த he was refereeing the atmosphere, அவ்வளோதான். ஸோ அது மட்டும் லைக் இட். இல்லாம தி எண்ட் வந்து there was some fights and everything. இப்போ ம் இப்போ if you see there I don't know how true it is, but ஆனா நீங்க நிறைய lip readersலாம் ஆல்ரெடி போட்டிருக்காங்க. Klopp ஆமாம் just said a good game and gave him a handshake, like it was a aggressive handshake, but அதுக்கு you cannot send him off. ஆ அண்ட் என்ன சொல்ல, நான் பிரீமியர் லீக் போட்ட 2 கேம் பேன் போட்டு அவங்க அந்த இதை வேற எடுத்துட்டாங்க.
இந்த போஸ்ட் எடுத்துட்டாங்க சேயிங் இன்னும் ஆ எஃப்ஏ வந்து இது பண்ணல அப்படின்ட்டு. ஸோ ஐ ஆமா டோன்ட் நோ வாட்ஸ் கோயிங் ஆன். இப்போ வார் வந்து இந்த எல்லாத்துக்கும் ரிலீஸ் பண்ற மாதிரி இந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணி ஆகணும். இஃப் இட்ஸ் இந்த ஒரு நார்மல் திங்க் இஃப் யூ சென்ஸ் இம் ஆஃப்னா யூ ஷுட் ஸ்டார்ட் கொஸ்டினிங் மைக்கேல் ஆலிவர் கூட தான். இப்போ வந்து ஹி யூஸ் டு பி ஒன் ஆஃப் த இங்கிலாண்ட்ஸ் பெஸ்ட் ரெஃபரின்ட்டு நான் ஈஸியாக சொல்லுவேன். ஆமா ஆமா ஆனா ஓவர் த லாஸ்ட் ஃபியூ கேம்ஸா ஆர் சீசன்ஸாக கூட சொல்லுவேன், லாஸ்ட் சீசன்ல இருந்தே ஹீஸ் நாட் பீன் அட் இஸ் பெஸ்ட்ன்ட்டு. ஆமா நிறைய இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸை இஸ் பாட்டில்ட் இட் ஆர் டன் சம் மிஸ்டேக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் டைம் கிளியர் ஃபுட் ஆன் மெக்காலிஸ்டர்ஸ் செஸ்ட் ஃப்ரம் ஆமா இந்த சிட்டி கேம்ல சிட்டி கேம்ல. இட் வுட் ஹவ் பீன் அ மேசிவ் ரிசல்ட் ஃபார் அஸ் அட் தட் ஆமா பாயிண்ட் இன் டைம். அதை வந்து கொடுக்கவே இல்லை, அவன் கொடுக்கவே ஆமா இல்லை. இப்போ நீங்க ஒரு ரெண்டு, ஐ டோன்ட் நோ, ஐரானிக்கலி ஃபியூ டேஸ் அகோ நீங்க வந்து ஆமா இதுக்கு வந்து அதே சேலஞ்சை போட்டிருந்தாங்க. லைக் ஆமா இல்ல தட் வாஸ் ரியலி பேட் ஒன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் ரீசெண்டா மைக்கேல் ஆலிவர் நம்மள ரெஃபரி பண்ண எல்லா கேம்ஸுமே இட் ஃபீல்ஸ் லைக் ஹீஸ் பின் அகேன்ஸ்ட் அஸ் ஆர் ஹீஸ் கிவன் அ லாட் ஆஃப் டெசிஷன்ஸ் அகேன்ஸ்ட் அஸ்ங்கிற மாதிரி தான் இருக்கு. நாட் ஜஸ்ட் அஸ், இப்போ ஆர்சனல் பார்த்தீங்கன்னா கூட ஆர்சனல் வேர் ஆல்சோ அந்த லூயிஸ் கேலி ரெட் கார்டுலாம் இட் வாஸ். ஆமா அது என்ன இல்லை அதுதான் லைக் இங்கே ஜென்ரலாக மைக்கேல் ஆலிவர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்னு எழுதியிருக்கேன். அண்ட் நாட் ஜஸ்ட் இந்த கேம் நீங்கள் சொன்ன மாதிரி லைக் இட் மேக்ஸ், அதாவது இட் இஸ் நோ பிகமிங் அ பேட்டர்ன். அதுதான் நான் சொல்ல வரேன். லைக் சொன்ன மாதிரி ஆஸ்டன் அந்த லூயிஸ் கெல்லிலாம் அது ரெட் கார்டில் ஒன்றுமே கிடையாது அது. லைக் கிடையவே ஆமாம் அது ஒன்று நீ சொன்ன மாதிரி அந்த அதான் அந்த ஹை ஃபுட்டுக்கு வந்து அந்த பிரீமியர் லீகோ எஃப்ஏவோ ஏதோ ஒரு போஸ்ட் அது மெக்காலிஸ்டர் அந்த அந்த சேலஞ்சை தான் வந்து பிக்சராக போட்டிருந்தேன், இந்த மாதிரிலாம் ஹை ஃபுட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. தி ஐரனி பீயிங் நமக்கு அது ஃபவுல் கூட கிடைக்கல. எஸ். அண்ட் ஐ மீன் நீ சொன்ன மாதிரி லாஸ்ட் சீசன்லேருந்தே இஸ் பர்ஃபார்மன்ஸஸ் ஹேவ் பின் டவுன். இது வந்து நாட் ஜஸ்ட் அஸ் லிவர்பூல் ஃபேன்ஸு, நமக்கு இந்த கேமு அண்ட் சிட்டி கேம் அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. பட் ஆர்சனல் ஃபேன்ஸ் இந்த சீசன் சொல்ல ஆரம்பிச்சாங்க, யுனைடெட் ஃபேன்ஸ் லாஸ்ட் சீசன்லேருந்தே சொல்லிட்டு இருக்காங்க மைக்கேல் ஆலிவர் பற்றி. ஆமா. ஸோ லைக் இட்ஸ் பின் அஃபெக்டிங் எவ்ரிபடி. அண்ட் தீஸ் சார்ட்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸஸ் வந்து தே ஹாவ் இம்பேக்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் அந்த பாயிண்ட்ஸ். அந்த இந்த ஒரு ரெலிகேஷன் ரேஸாக இருக்கட்டும், டைட்டில் ரேஸாக இருக்கட்டும், இட் ஸ்டார்ட்ஸ் ஹேவிங் அன் இம்பேக்ட். அதுதான் அதாவது the referee has become a big talking point in the gameல, which and the red cards and at the end of the game கர்டிஸ் ஜோன்ஸ், டுக்கூரே, அப்புறம் ஸ்லாட், அப்புறம் சிப்கே ஹுல்ஸாஃப் 4 பேருக்கு கிடச்சிருக்கு. சொன்ன மாதிரி அந்த ஆடியோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிலீஸ் பண்ணணும். பிகாஸ் அதாவது ஏன் வந்து நீ சொன்ன மாதிரி அந்த எஃப்ஏ வந்து ஃபர்ஸ்ட் வந்து தேர் லைக் ஓகே யூ வாஸ் கிவன் அ ரெட் கார்டு ஃபார் அஃபென்சிவ் லாங்குவேஜோ ஏதோ சம்திங் அந்த மாதிரி ஏதோ போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டாங்க இப்போ அஃபிஷியல் ரீஸ். ஸோ விச் மீன்ஸ் சம்திங் ஹஸ் ஹேப்பன்ட் அதை எடுக்கிறதுக்கு. I think it's a miscommunication between the Premier League and the FA. So Premier League's handle வந்து is different to the FA. FA ஆமா usually இது பண்ணதுக்கு அப்புறம் தான் பண்ணுவாங்க. I think they jumped the gun and thought okay, usually for these kind of abusive language it's two match ban. So they thought that he could have said something like that and put it out. Then turns out FA வந்து could have contacted them and said okay it's not the case, நாங்க ஒன்றும் இதுவே பண்ணல, it's 3 more days இருக்கு before we make a decision on ஆமா his ban அப்படின்ட்டு. So let's see. ஆமாம். ஸோ இப்போ பேன்னாக்கா இப்போ இட் வில் பி அ 2 match பேன். வி டோன்ட் நோ, அதாவது வந்து இந்த ஹியரிங் எப்போ என்ன ஏதுன்னு தெரில, டெசிஷன் எப்போ வரும்னு எனக்கு தெரில. ஒருவேளை வுல்ஸ் கேமுக்கு முன்னாடி வந்ததுன்னா இட் வில் பி வுல்ஸ் அண்ட் ஆஸ்டன் வில்லான்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அடுத்த ஃபிக்சர். Yes, yes. If ஆமாம். not ஸோ it will be Villa away and சிட்டி அவே. Etihad. Yeah. ஆமாம். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் நமக்கு இருக்கிற லக்குக்கு வுல்ஸ் கேமுக்கு அப்புறம் தான் வரும். நீ வேணா பாரு. ஆமா 3 daysனு போட்டிருக்காங்க. So if it's 3 days I think it will be after Wolves தான். So இப்போ ஆல்ரெடி Thursday. So ஆமாம் Friday, தேர்ஸ்டே Saturday, Sundayனா if Sundayல வந்துச்சுன்னா ஆல்ரெடி ஸ்லாட்ஸ் ஆமாம் இல் ஆல்ரெடி பி தேர். இது ரெண்டுத்துக்கு தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. ஆமாம். பட் அதான் ரெஃபரி பர்ஃபார்மன்ஸ் வாஸ் ரியலி பேட். சொன்ன மாதிரி ஜஸ்ட் பிளேட் தி அக்கேஷன். தெர் வாஸ் நோ சென்ஸ் ஆஃப் ஓகே இந்த கேமை நம்ம வந்து வி ஹவ் டு கீப் இட் அண்டர் கண்ட்ரோல். அந்த ரெஃபரி ஹஸ் லாஸ் த கேமும்பா. பேசிக்காக அது மாதிரி தான். லைக் இந்த சென்ஸ் வந்து ஒரு கண்ட்ரோலே இல்லை அந்த கேமில். அதாவது இது என்ன டெசிஷன் வேணாலும் லைக் அட் நோ பாயிண்ட் ஒரு கன்சிஸ்டன்சி, ஓகே இது பண்ணால் ஃபவுலு, எவர்டனுக்கும் ஃபவுலு நமக்கும் ஃபவுலுன்னு ஒரு கன்சிஸ்டன்சியே இல்லை இந்த கேம். இல்ல இல்ல he played to the crowd, that was very bad, but if not for that like and the last minute equalizer illana it would have still been a talking point. அதுதான் that's ஆமாம் why it ஆமாம் was bad. Even though if we had won we would have still talked about this is my ஆமாம்.
டெஃபினட்டாக. பட் ஸ்பீக்கிங் ஆஃப் ஆக்சுவலாக பெர்ஃபார்மன்ஸஸ் இன் ஜென்ரல், ஐ மீன் ரெஃபரியோட பர்ஃபார்மன்ஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் அதாவது ஆஸ் எ டீம் நம்மளும் வந்து ஒன்றும் பெருசாக பண்ணல இந்த கேமில். லைக் ரியலிஸ்டிக்லி ஸ்பீக்கிங், இன்ஃபேக்ட் கேம் ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தா கூட வீவர் என்ன சொல்கிறது, எவர்டன் வந்து 10 ஷாட்ஸ் 3 ஆன் டார்கெட், நம்ம வந்து 6 ஷாட்ஸ் 4 ஆன் டார்கெட். பொசிஷன் தான் நிறைய இருந்துச்சே ஒழிய லைக் வி weren't டூயிங் மச் வித் இட். அண்ட் ஆல் தீஸ் ஸ்மால் ஃபவுல்ஸ் இன் ஜென்ரல். பட் இன் ஜென்ரல் எனக்கு என்ன தோணுச்சுன்னா we were very ஒரு ரிதமே இல்லை. ஐ மீன் பார்ட் ஆஃப் இட் வாஸ் எவர்டன் ஃபவுலிங், பட் பார்ட் ஆஃப் இட் வாஸ் நம்மளும் ஒன்றும் ஒழுங்காக பண்ணல. எஸ், ஐ திங்க் யா நீங்க கரெக்டா சொன்னீங்க. லைக் வி வேரண்ட் இன் அவர் ஃபுல் ஃப்ளோ, பட் எவர்டன் ஆல்சோ மேட் ஷுர் தட் வி வேரண்ட் இன் அவர் ஃபுல் ஃப்ளோன்ட்டு தோணுச்சு. லைக் எவர்டன் வந்து தே மேட் ஷுர் இஃப் யூ ஆர் ஹேவிங் அ லைக் ஒரு இஃப் யூ ஆர் ஸ்ட்ரிங்கிங் அ ஃபியூ பாசஸ் டுகெதர்னா ஏதாச்சும் ஒரு டக்குன்னு ஒரு சில்லி ஃபவுல் பண்ணி அந்த பிளேயை பிரேக்கப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லெட்ஸ் மூவ் ஆன் ஃப்ரம் தேர்ங்கிற மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இஃப் த crowd goes silentனா they did the same and it was இப்போ ஒரு சான்ஸ் நம்ம கிரியேட்டே பண்ணல. நீங்க எக்ஸ்ஜி கூட எடுத்து பாத்தீங்கன்னா இட் வாஸ் வெரி லோ, அரௌண்ட் 0.5 ஒரு 0.6 தான் எனக்கு தெரிஞ்சு இருந்துச்சு. ஸோ எவர்டன் ஹேட் மோர் எக்ஸ்ஜி than us. தட்ஸ் மெயின்லி அந்த பெட்டோ கோலுக்காக. பட் நீங்க பாத்தீங்கன்னா இந்த கேம்ல வந்து அவங்க வந்து ஒரு விஷயம் நல்லா பண்ணாங்க. டுக்கூரேயும் கானாவும் இவனை கிராவன்பர்க் வந்து ஆமா கொஞ்சம் நல்லாவே மார்க் பண்ணாங்க. அவனை வந்து இந்த நிறைய ஸ்பேஸ்ல இருந்தாலும் அவனை எப்படியாச்சும் இந்த அவனுக்கு பாஸ் வராத மாதிரி அவனோட பாசிங் ஆங்கிள்ஸை மட்டும் கட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவனை மான் மார்க் மாதிரி பண்ணலன்னா கூட தே மேட் ஷுர் தே ட்ரை டு கட் அவுட் தி பாசிங் லேன்ஸ் டு கிராவன்பர்க். அதனால தான் எனக்கு தெரிஞ்சு யூஸ்வலா ஸ்லாட் வந்து அவனை தூக்கவே மாட்டான். இந்த கேம்ல அதிசயமா he was one of the first substitutions எனக்கு, if I'm not wrong. அவனை தூக்கிட்டு கர்டிஸ் உள்ள வந்தான். I do not think it was a bad game from him, but Everton வந்து made sure that he had to be replaced and get someone better like for the game. ஆமாம், இல்லை அதாவது வி ஹேட் டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட். அதாவது லைக் கிராவன்பர்ச் வாஸ் சொன்ன மாதிரி ஹி வாஸ் அவுட் பிளேடு. ஹீ டென்ட் ஹாவ் அ பேட் கேம், பட் ஹி வாஸ் அவுட் பிளேட் பை இஸ் அதர் டூ அந்த ரெண்டு ஆப்போனண்ட். அதுதான் நான் லைக் அண்ட் நம்ம சிஸ்டமில் வந்து கிராவன்பர்ச் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுங்கிறது இந்த மாதிரி ஒரு கேமில் தான் தெரியுது. லைக் போத் ஆஸ் அன் அவுட்லெட் ஃப்ரம் டிஃபென்ஸ் டு அட்டாக், அந்த ஒரு ட்ரான்சிஷனாக இருக்கட்டும், ஆர் ஈவன் ஜஸ்ட் இன் பில்டப் பிளே அந்த ஒரு அவுட்லெட் ஃப்ரம் டிஃபென்ஸ் டு அட்டாக் வந்து ஹிஸ் ரோல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதுதான் இந்த கேமில் தெரியுது. பட் ஜென்ரலாக மிட்ஃபீல்டில் பார்த்தோன்னா லைக் ஐ மீன் இவன் வாட்ஸ் இஸ் நேம் கானா டுக்கூரே அவங்க ரெண்டு பேர் ஓகே. பட் ஈவன் இன் ஜென்ரல் நம்ம வந்து தே லுக் லைக் ஃபிசிக்கலி வந்து தே வர் ஜஸ்ட் பெட்டர் தென் அஸ். இஃப் தே வர் டாமினேட்டிங் அஸ் ஃபிசிக்கலின்னு எனக்கு தோணுச்சு. Clearly they were dominating us physically, running wise also. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா I'm not sure how true it was, but I saw a stat that we are 20th in distance covered in the Premier League. And Arsenal were third or something. Maybe that's also contributing to us having less injuries this year. But Everton ran a lot. நிறைய ரன் பண்ணாங்க, எஸ்பெஷலி டுக்கூரே. ரொம்ப லைக் ஹி வாஸ் எவ்ரிவேர். லைக் நீங்க அட்டாக்ல பாத்தீங்கன்னா டுக்கூரே வாஸ் சம்வேர் ஹெட்டிங் அ பால் இங்க அங்கன்ட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு இருந்தான். டிஃபென்ஸ்ல பாத்தீங்கன்னா பின்னாடி ட்ராக் பேக் பண்ணிட்டு இருந்தான். அந்த மாதிரி நம்ம டீம்ல அவ்வளோவா ரன்னிங் இல்லை. பட் யூஸ்வலி நம்ம ஆடுற கேமுக்கு அது அவ்வளோ தேவைப்படாதுங்கிற மாதிரியும் இருக்கு. பட் இந்த கேம்ல ஐ டு நாட் நோ, எவர்டன் ரியலி லைக் கேம் அவுட், டிடன்ட் ஈவன் ஆஃபர் அஸ் எனிதிங் ஆர் we were poor ஆன்ட்டு தெரியல. பட் their physicality and the match atmosphere-க்கு we weren't able to cope up today, yesterday. அது கிளியரா தெரிஞ்சிச்சு. அது ஒரு ஆமாம், இல்லை இட் லுக் லைக் சொல்லு இல்லை. And surprisingly, the defense also looked very shaky. Beto gave a very hard time. ரொம்ப like physically வந்து சும்மா வேண்டைக்க இடிச்சாலாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவான். அதெல்லாம் கொனாட்டேயா இருக்கட்டும், வேண்டைக்கா இருக்கட்டும், இந்த மாதிரி ஃபிசிக்கலாக அவனாவது ஒருத்தன் புள்ளி பண்ண ட்ரை பண்ணானா தே வில் பி த ஒன்ஸ் புல்லிங் தெம்ங்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் பெட்டோ வந்து நான் முன்னாடி யாரையும் புள்ளி பண்ணி பார்த்ததில்லை. பட் ஆனால் he really gave a very hard time for Van Dijk and Konate. And yeah, இல்லை பெட்டோ வந்து ஐ திங்க் தட் மைட் பி இஸ் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இந்த சீசன் எவர்டனுக்கு.
ஏன்னா நாட் ஜஸ்ட் த கோல், அந்த கோலுக்கு நான் அப்புறம் வரேன், பட் நாட் ஜஸ்ட் த கோல், ஈவன் அதர்வைஸ் சொன்ன மாதிரி அந்த ஓவரால் ஃபார்வர்ட் பிளே ஆஸ் அ ட்ரெடிஷ்னல்னு சொல்கிறேன், யாஸ் மோர் பேஸ் தன் ட்ரெடிஷ்னல் சென்டர் ஃபார்வர்ட், பட் ஒரு ஆஸ் அ ஃபிசிக்கல் சென்டர் ஃபார்வர்ட் வந்து ஹி வாஸ் கிவிங், சொன்ன மாதிரி அந்த வேண்டைக் அண்ட் கொனாட்டேக்கு வந்து ரொம்ப ட்ரபிள் கொடுத்தாமோ. அண்ட் இல்லை, ஜஸ்ட் கமிங் பேக் டு அந்த மிட்ஃபீல்டு, ஐ திங்க் வி காட் அவுட் ஒர்க் பை எவர்டன் இந்த கேமில். ஒன்று பார்ட் ஆஃப் இட் வாஸ் தி அட்மாஸ்ஃபியர். அவங்க வந்து அந்த அட்மாஸ்ஃபியர்லேயே வந்து தே ஃபெட் ஆன் தட் அட்மாஸ்ஃபியர், அதுலேயே அவுட் ஒர்க் பண்ணிட்டாங்க நம்மளை. பட் ஈவன் அதர்வைஸ் வந்து லைக் ஐ ஃபெல்ட் லைக், ஐ மீன் உனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல, பட் பார்க்குற எனக்கு வந்து ஐ ஃபெல்ட் லைக் வி டென்ட் ஈவன் டூ ஆர் நார்மல் பிட் ஆஃப் ரன்னிங் இந்த கேமில். லைக் இட் ஃபெல்ட் லைக், அதாவது இட் ஃபெல்ட் லைக் அந்த வென் கம்ஸ் டு அந்த ஒர்க் ரேட் மட்டும் பார்த்தனா, இட் ஃபெல்ட் லைக் அன் amateur டீம் பிளேயிங் அகேன்ஸ்ட் அ ப்ரொஃபஷனல் டீம், அந்த மாதிரி இருந்துச்சு. லைக் இட் ஃபெல்ட் லைக் வி வர் ஜஸ்ட் எல்லாத்துக்கும் எவர்டன் அந்த ஒரு 50-50 மாதிரியே இருக்காது, பட் தெல் பி அன் எவர்டன் பிளேயர் அண்ட் சடன்லி இட்ஸ் 50-50 சேலஞ்ச் மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு இதுதான் எனக்கு தோணுது. if he ஏதாச்சும் டிஸ்டன்ஸ் கவர் ஸ்டார்ட் இருந்தா they definitely outran us clearly. நல்லாவே அது பண்ணியிருப்பாங்கன்ட்டு எனக்கு தோணுது. பட் yeah, midfield very poor performance from us except for few moments of brilliance from McAllister, especially for the first goal. It was all நம்மளோட first goal வந்து it was completely created by him. Like he won the ball somewhere and then he went into the middle and also headed the ball in. நல்ல அண்ணா. So ஆமா, apart from that, midfield was pretty non-existent. Soboslai made some good runs but could be better. Had a nice shot on goal with Diaz. அது டியாஸை பத்தி பேச வேணான்ட்டு இருக்கேன். நீங்க இல்ல நான் பேச போறேன், டியாஸ் பத்தி நான் பேச போறேன் அப்புறம். பேசியே ஆகணும்யா. நீ இருக்கிற வன்மத்தெல்லாம் கக்கிரலாம்ப்பா. டியாஸ், நூனஸ், ஜோட்டா 3 பேத்துக்கு தனி ஒரு செக்மெண்டே போட்டு கக்கணும்னா கக்கிடுவாங்க. இல்ல லைக் ஐ திங்க் அந்த ஃபர்ஸ்ட் கோல் வந்து McAllister did really well. சொன்ன மாதிரி he won the ball back and it was a great cross from Salah also, அதுவும் சொல்லணும். லைக் அந்த ஒரு பின் பாயிண்ட் கிராஸ். எஸ், டெஃபினெட்லி. சாலாக்கு அவ்வளவா பால் வரலனா கூட whenever he had the ball he made he something. looked dangerous. Very good performance from Salah. Even though the team was bad, he had a very good performance. ஆமா, இல்ல see the thing is வந்து சாலாவை வந்து சில சமயம் கிரிட்டிசைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து நிறைய சான்ஸ் வரும்போது ஏன்டா விடுற, பாஸ் பண்றதுக்கு பதிலாக ஏன் ஷாட் எடுக்கிற, அந்த மாதிரிலாம் சொல்லலாம். பட் இந்த கேம்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் he didn't have much to feed off of. அதாவது ரொம்ப ஒன்றும் அவனுக்கு லைக் விடன் மொத்தமாக எடுத்ததே 4 ஷாட்டு என்னவோ தான் ஃபுல் கேமில். ஸோ அதில் என்ன 2 கோல். ஸோ we didn't even லைக் என்ன சொல்கிறது, we didn't even give him much to do anything. அந்த மாதிரி இருக்கும்போது லைக் ஸோ when he gets those chances he has to look dangerous and that's what he did yesterday. அதுதான் சொல்ல வரேன். he looked extremely dangerous. சாலா வந்து he looked like the only one who wanted to actually beat Everton. அப்படி தான் இருந்தது பார்க்குறதுக்கு. ஆமாம், ட்ரூ. Yeah, definitely. At least in our attack he looked the அட்டாக் தான். ஆமாம், அட்டாக் தான். அட்டாக்ல வந்து அவன் ஒருத்தன் தான் ஏதாச்சும் ஒன்று பண்ற மாதிரி இருந்துச்சு. லைக் அட்லீஸ்ட் கோல் போடுறதுக்கு அவன் ஒருத்தன் தான் ட்ரை பண்ற மாதிரியே இருந்துச்சு. whenever he got the ball, ஒரு பிக்ஃபோர்ட் சேவ் ஒன்று நல்லா பண்ணுவான். சாலா கோல் இருக்கட்டும், ஒன் சான்ஸ் வித் இஸ் வீக் ஃபுட் பேங்க் கோல், அந்த மாதிரி கிளினிக்கல். லைக் ஹீ இஸ் சோ குட். என்ன ஒரு 2 சான்ஸ் அப்பப்போ மிஸ் பண்ணுவான், தட் இஸ் நார்மல், எடுத்துக்கலாம். பட் ஒரு லூஸ் மைக்கேல் ஒரு ஃபவுல் கொடுக்க மாட்டான். அது கோல் போயிருந்துச்சுன்னா வேற லெவலாக இருக்கும். ஒரு ஆஃபேலேருந்து செம்ம ரன்னு, டார்காவ்ஸ்கி வேற ட்ரிபிள் பண்ணி போயிட்டே இருப்பான். அந்த அவனையும் தாண்டிடுவான். ஐ திங்க் இட் வாஸ் அல்கராஸ்ன்னு நினைக்கிறேன், அவன் தான் ஃபவுல் பண்ணுவான்ட்டு. ஐ எம் நாட் ஷுர், பட் அவன் ஃபவுல் பண்ணுவான். அது ஃபவுலே இல்லைம்மா. எனக்குலாம் அதெல்லாம் கோல் பண்ணுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அது எப்படி லைக் ஓகே ரெட் கார்டுலாம் கேட்கல அந்த ஃபவுலுக்கு, பட் அது ஃபவுல் தானே. அது ஃபவுல், எல்லோ கூட இல்ல, பட் இட் இஸ் a foul. ஆமா, that's it. ஆமா, அதான் சொல்றேன். இட் ஆல் ஐ மீன் நாட் இட் ஆல் கம்ஸ் பேக் டுன்னு இல்லை, பட் மைக்கேல் ஆலிவரோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி திரும்ப சொல்லலாம். தேர் ஆர் சோ மெனி இன்ஸ்டன்சஸ் இந்த கேமில். பட் நம்ம ஃபர்ஸ்ட் கோல் வந்து இட் வாஸ் அ வெல் ஒர்க்ட் கோல் ஃப்ரம் மெக்காலிஸ்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் நம்ம கன்சீட் பண்ண ஃபர்ஸ்ட் கோல் வந்து எவர்டன் வில் சே அது வந்து ஒரு வெல் ஒர்க்ட் கோல் அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஐ தாட் இட் வாஸ் அ டிஃபென்சிவ் லாப்ஸ் கொனாட்டேல. எஸ், டெஃபினெட்லி. அது வந்து ஓகே, அகைன் கமிங் பேக் டு தட், இட் வாஸ் நாட் அ ஃபவுல், தே காட் அ ஃபவுல். ஓகே, அது இட் வாஸ் டெஃபினெட்லி நாட் அ ஃபவுல், அதுவும் இருக்கு. ஆமா, அது டெஃபினெட்லி நாட் அ ஃபவுல், தே காட் அ ஃபவுல், அதெல்லாம் விட்டுறலாம். பட் அது வந்து கொனாட்டே அண்ட் பிராட்லி 2 பேருமே ஸ்லெப்ட் ஆஃப். பிராட்லி வந்து லைன்லயே இல்லை, ஆஃப் சைட் லைன்ல அவன் பார்க்காம எங்கேயோ நிற்கிறான். அண்ட் அவன் ஓடுறது கூட he didn't even notice. லைக்
Konate or maybe Virgil should have called Konate that saying Beto is coming அந்த மாதிரி சொல்லியிருக்கணுமா தெரியல. But ம். definitely Konate and Bradley slept for the goal, and if I look back at the replay பார்த்தப்ப Alisson could have done better னு எனக்கு தோணுது. It went between his hand and his leg. It is so close and it powerful shot கூட கிடையாது. ஆமா, இட் வாஸ் a well placed shot, அவ்வளவுதான். அவ்வளவுதான். பட் இட் வாஸ் பிட்வீன் his leg and his hand. லைக் ஈஸியா சேவ் பண்ணிருக்கலாம்னு எனக்கு தோணுது. மேபி இட்ஸ் டிஃபிகல்ட் ஒன், பட் Alisson could have also done better. So I think these three people are at fault for that goal. Lack of concentration தான். Like to get caught off like this of a free kickலாம் unacceptable. ஆமா, இல்ல அதாவது வந்து ஐ வில் சே ஈவன் ஆலிசனை கூட நான் ரொம்ப சொல்ல மாட்டேன். பட் ஐ வில் சே மோஸ்ட் ஆஃப் இட் லைஸ் ஆன் கொனாட்டே தான். ஏன்னா உனக்கு தெரியும், அதாவது உனக்கும் வேண்டைக்கும் நடுவில் தான் பெட்டோ செட்டப் ஆயிருக்கான்னு தெரியும். ஓகே, ஸ்டார்டிங் இன் ஆஃப் சைட் பொசிஷன், பட் அங்கே தான் இருக்கான்னு தெரியும். ஸோ லைக் ஓகே, கேன் வேண்டைக் சே இந்த மாதிரி வந்து ஹீஸ் கமிங், அந்த மாதிரி ஹீஸ் மேக்கிங் ரன் ஏதோ ஒன்று சொல்லியிருக்கலாமா? மேபி இருக்கலாம். மேபி ஆக்சுவலி செட் ஆல்சோ, நமக்கு தெரியாது. Actually said we don't know, but ஆமா, அந்த சொன்னதுனால தான் Konate would have reacted or something. மேபி பட் But when he passed the ball, ஆமா, Beto was already behind Konate. அதுதான். If he is already behind Konate, na someone's playing him onside, which was Bradley. ஆமா, Bradley லைனையே பார்க்காம he stood 1 or 2 ஃபீட் பிஹைண்ட். ஆமா, feet behind. அப்படி இருக்கவே கூடாது. அதுவும் ஒன் ஆஃப் த ஃபெயிலியர்ஸ் நான் சொல்லுவேன். ஸோ Konate, yes, Konate is definitely one of the guys to blame for this goal. Bradley also, in my opinion. ஆமா, டெஃபினட்டா பிராட்லி வந்து நாட் கீப்பிங் அன் ஆஃப் சைடில். நான் பிராட்லி ஃபார் சைடில் தானே இருந்தான். அவனுக்கு கொனாட்டேக்கும் ரைட்ல இருந்தான். ஸோ ஆமா, அதுவும் பார்த்துட்டு இருந்தான். பட் தட் அவ்வளோ மோசமாலாம் யூ cannot stand. இல்ல இல்ல, நான் எதுக்கு ஃபார் சைடில் இருக்கான்னு கேட்டேன்னா, இஃப் யூர் ஆன் த ஃபார் சைடு வந்து உனக்கு அந்த ஃபுல் லைன் தெரியும் உனக்கு முன்னாடி. தெரியும். ஆமா ஆமா, ஏன்னா ஃப்ரீ கிக் அங்கேருந்து தானே எடுக்கிறான். ஸோ யூ ஆர் லுக்கிங் அந்த டைரக்ஷனில் தான் பார்க்குற. ஸோ யூ ஹேவ் டு நோ, ஓகே, அதாவது வந்து வர்ஜில் தான் இஸ் காலிங் ஆஃப் சைட் லைன். ஸோ அவனுக்கு பின்னாடி நம்ம நிற்கக்கூடாதுன்னு ஒரு காமன் சென்ஸ் தானே அது. ஸோ ஐ மீன் இட் வாஸ் a very sloppy goal to concede. அதாவது வந்து நாட் ஈவன், அதாவது எவர்டன் வந்து they didn't even earn that goal. அப்படிதான் இருக்கு. இட் வாஸ் லைக் we gifted them. அதாவது டே இந்தாடா வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட் எடுத்துக்கூடான்னு சொன்ன மாதிரி இருந்தது. ஆமா, எஸ், டெஃபினெட்லி. அதுக்கு முன்னாடி அவங்க they had a few corners but were not even threatening. இல்ல திடீர்னு டக்குன்னு போட்டுட்டாங்க. எனக்கு ஐயோ போச்சுடா, இப்பயே மேட்ச் ஆஃப் பண்ணிட்டு படுத்துடலாமான்னு தோணுச்சு. நல்ல வேலை கொஞ்ச நேரத்துல மெக்காலிஸ்டர் போடலன்னா அப்பயே ஆஃப் பண்ணிருப்பேன் நான். ஆமா, நான் ஃபர்ஸ்ட் ஆஃப், ஐ மீன் மெக்காலிஸ்டர் போடலன்னா நான் ஃபர்ஸ்ட் ஆஃபோட நிறுத்திருப்பேன். நான் இது போதுடா, இது எப்படியும் தோக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆமா, அது ஃபர்ஸ்ட் கோல். அப்புறம் நம்ம செகண்ட் கோல் பத்தி ஐ திங்க் வி டச்ட் ஆன் இட். சாலா, ஐ மீன் பத்தி நான் இன்னொன்னு சொல்லி ஆகணும். டியாஸ் திருப்பி நான் இழுக்கிறேன். அவன் அந்த கோல் போறது போட்ட யாருக்குடா கிராஸ் பண்ணாங்க? அந்த கிராஸ் டார்காவ்ஸ்கி, 2 கோலுக்கு டார்காவ்ஸ்கி தான் லூசு தடம் பண்ணிருப்பான். முதல் கோலுக்கு மெக்காலிஸ்டர் மண்டல எல்லாம் படாது, ஜாலியா அப்படி மீட்டு இருப்பான், மெக்காலிஸ்டர் ரெட் பண்ணிடுவான் போல. 2வது கோலுக்கு தேவையே இல்ல, அவன் டியாஸே எங்கேயோ கிராஸ் பண்றான். ஆளே இல்ல, ஹெட் மேல இப்படி நிமிந்து பார்த்துட்டு கிராஸ் பண்ணும். ட்ரிபிள் பண்றப்பயும் கீழே தான் பாப்பீங்க, கிராஸ் பண்றப்பயும் கீழே தான் பாப்பீங்கன்னா எங்க எப்படி ஒரு ஆள் இருக்கான்னு தெரியும். சும்மா ஆளே இல்லாம கிராஸ் போட்டா. டார்காஸ்கி நல்ல தட்டி விட்டதுனால கர்டிஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஷாட் எடுத்து சாலாக்கு ரீபவுண்ட் ஆகி போச்சு. இல்லைன்னா யூஸ்லெஸ். டியாஸ் என்னடா பண்ற? லைக் இல்ல, ஆனா அது நோட்டீஸ் பண்ணிருக்கியா, டியாஸ் வந்து எப்போதுமே கிராஸ் போடும்போது மேல பார்க்க மாட்டான் இங்கன்னு. இல்ல, அவன் எப்ப ட்ரிபிள் பண்ணாலும் மேல பார்க்கவே மாட்டான். ஆளையே பார்க்க மாட்டான். கரெக்ட். இப்போ எனக்கு வந்து நம்ம மானியில இருந்து டியாஸ் மாறினதுக்கு அப்புறம் அந்த ராபர்ட்சனோட லைக் அண்டர்லாப்பிங் ரன்ஸோ ஓவர்லாப்பிங் ரன்ஸோ அவனுக்கு ஒரு கனெக்ஷனுமே இல்ல. ஃபுல் பேக்கோட ஒரு கனெக்ஷனே இல்லாத மாதிரி அவன் விளையாடுவான். ஆமா, லைக் அந்த மாதிரி டியாஸ் யாரோடையும் கனெக்ஷன் வச்சு நான் பார்த்தது இல்ல. ஒரு நல்ல பாஸ் போட்டு நான் பார்த்தது இல்ல டியாஸ். இவ்வளவு வருஷம் இருந்திருக்கடா. யுவர் கான்ட்ராக்ட்ஸ் கோயிங் டு எக்ஸ்பயர் நெக்ஸ்ட் சம்மர். நீ என்ன 4.5 இயர்ஸ் 4 சீசன்ஸ் இருந்திருப்பானா? 3.5 சீசன்ஸ் சம்திங். 20 என்ன அந்த குவாட்ரிபிள் சீசன்ல தானே வாங்கணும். ஸோ 2022 ஜான்வரியில வாங்கணும் அவனை. 3.5 இயர்ஸ். என்ன அதுல ஐ டோன்ட் ஈவன் ரிமெம்பர் a good pass from you. ஆமா, ஒரு வாட்டி கூட நீ ஃபுல் பேக்கோட நல்லா கனெக்ட் ஆகி நான் பார்த்தது இல்ல. நீ ஒரு லிங்க் அப் பிளே இல்ல, என்ன பண்ற எதுவுமே தெரியல. he should be sold in the summer. டெஃபினட்டா. இல்ல, அதாவது ஃபார்வர்ட் லைன் பத்தி பேசும்போது ஓகே, சாலா வாஸ் தி ஒன்லி குட்
திங் இந்த கேம்ல அண்ட் இந்த சீசன்ல கேக்போ அண்ட் சாலா பேசிக்கா. Yeah, this game Gakpo is completely off or he didn't அவனுக்கு டைம் அந்த பாலே கிடைக்கல. ஒன்னு ரெண்டு கிடைக்கல. டைம் கிடைச்சாலும் he didn't have anything to do. ஏன்னா Everton already surrounded us, no passing lanes to do, so Gakpo wasn't even effective. He could have done better இருக்கலாம், receive the balls in different areas இருக்கலாம், but Gakpo was non-existent or they made him they non-existent. made him, I feel like they made him non-existent. இல்ல எவர்டன் வந்து என்னதான் சொன்னாலும் எவர்டன் they got their tactics quite spot on இந்த கேமுக்கு. ஆர் ஃபார்வர்ட்ஸ்க்கு அவ்வளவா பால் போகவே இல்லை. லைக் ஆமா. போனாலும் இட் வாஸ் வென் எவர்டன் ஆல்ரெடி ஹேட் ஆல் 10 men பிஹைண்ட் த ஃபார்வர்ட்ஸ்ங்கிற மாதிரி சுச்சுவேஷன்ல தான் தே காட் த பால். ஃப்ரம் தட் சுச்சுவேஷன் யூ cannot do anything other than பாஸ் இன் பிட்வீன், பாஸ் டு த you just look for openings அவ்வளவுதான். ஆமா, அந்த மாதிரி தான் பண்ண முடியும். ஸோ ஆமா. எவர்டன் ரியலி ஷட்டர்ஸ் ஆஃப். ஆர் இல்ல ஈவன் இந்த கேம் பத்தி யோசிக்கும் போது அந்த டிரான்சிஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸே ரொம்ப இருந்த மாதிரி எனக்கு தெரியல. இல்லவே இல்லை. டிரான்சிஷன் கூட நம்மள பண்ண விடல. லைக் அவங்க கார்னர்ஸ் ரொம்ப கம்மியா இருந்ததுனால டிரான்சிஷனுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. தே டிடன்ட் ஈவன் புஷ் ஃபார்வர்டு கொஞ்சம் கொஞ்சம் சொல்லலாம். பட் பிராந்த்வேட் ஹேட் அ வெரி குட் கேம் ஃப்ரம் தேர் சைட் டிஃபென்சிவ்லி. வெரி சர்ப்ரைசிங், லைக் very good on the ball, very good on the ball. Whenever he had the ball he made a long pass or something na கரெக்டா ஆளுக்கு போய் சேர்ந்து. சும்மா சில டீம்லாம் பாத்தீங்கன்னா ஓலா ஐனாலா நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்லாம் விளையாடுறப்போ சும்மா எங்கேயாச்சும் அடிச்சு விடுவாங்க. பட் ஈவன் தோ he cleared it, ஒரு ஆளை பார்த்து கரெக்டா கிளியர் பண்றான். he very good on the ball வந்து வெரி குட். டார்காஸ்கி நம்ம பிரஸ் பண்ணோம்னா எங்கேயோ திடீர்னு பயந்து எங்கேயாச்சும் அடிச்சு விட்டுறான் அவன் வெளியே. அவனுக்கு அந்த கம்போஷர்லாம் இல்லை. இஸ் வெரி கம்போஸ்ட் on the ball. Like defensively konjam he could get bullied by Haaland and all we have seen, but on the ball he is very good. Solid. Had a very good game against us yesterday also. ஆமா, இல்ல பிராந்த்வேட் had a very good game. அதான் இல்ல ஐ திங்க் பிராந்த்வேட் அண்ட் டுகூரே எஸ்பெஷலி they at Beto, இவங்க மூணு பேர் தான் I thought were Everton's best players நேத்து. பட் அந்த ரெண்டு கோலுக்கு நடுவுலையும் we didn't really create much. அந்த சோபோஸ்ல ஒரு ஷாட் இருந்தது, but that was it. And அப்புறம் நம்ம அதான் இப்பதான் நம்பர்ஸ் பார்த்தனே சொன்ன அப்புறம் 0.58 அவங்க வந்து 1.14 வேணும். பட் அந்த மெஜாரிட்டி வந்து அந்த பெட்டோட கோல்ல இருந்து வந்தது. Yeah, majority from that. Yeah, they didn't also create much, but majority would have come from that Beto goal. ஆமா. And that Dukure ஒரு மிஸ் பண்ணுவான். நல்ல ஒரு ஆமா கரெக்ட் ஆமா. ஆமா. பட் நம்ம கன்சீட் பண்ண அந்த ரெண்டாவது கோல் அகைன் யாரை ப்ளேம் பண்ணலாம் இதுக்கு? எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? so many, அதாவது ஒரு காமெடி ஆஃப் எரர்ஸ். காமெடி ஆஃப் எரர்ஸ். அகைன் டச்சிங் பேக், கொனாட்டே மேல ஃபவுல், ஆஃப் சைடு எல்லாமே மிஸ் பண்ணிட்டேன். நீ ஆஃப் சைடு ஒரு ஆங்கிள் இருந்து இன்னொரு லைக் மேபி கரெக்டா இருக்கலாம், தப்பா இருக்கலாம். இன்னொரு ஆங்கிள் இருந்து பாக்குறப்போ இட் வாஸ் ஆஃப் சைடு. அந்த ஆங்கிள் நீ எடுக்காம இன்னொரு ஆங்கிளுக்கு மாத்திட்டு நீ வந்து ஆன் சைடுன்னு கொடுக்குறேன்னா ஏன் அந்த ஃபர்ஸ்ட் காட்டின ஆங்கிள் இருந்து நீ எடுத்துருக்கலாம்ல அந்த இது? ஏன்னா போத் பிளேயர்ஸ் வேர் விசிபிள் அந்த ஆங்கிள்லயும். எதுக்கு இன்னொரு ஆங்கிள் மாத்திட்டு கொடுக்குறேன்னு தெரியல. கிறிஸ்காவனா தான், அவனை சொல்லவே வேணாம். இப்ப முன்னாடியில இருந்தே கோளாறு தான் அவன். கொனாட்டே மேல பெட்டோ பண்ண ஃபவுல ஏன் பார்க்கவே இல்லைன்னு தெரியல அந்த ரெண்டாவது. கரெக்ட். ஆமா, அது வேற. இன்னும் அப்படியே ஸ்பியர் போடலாம், எடுத்துட்டு போய் எல்லாரும் எட்ஜ் மாதிரி ஸ்பியர் போடுங்க நடு இதுல. அதுக்கப்புறம் ஒண்ணுமே கொடுக்க மாட்டேங்கிறேன். அது பெட்டோ அப்படி பண்ணலன்னா கொனாட்டே கூட ஹெட் அட் த பால் அவுட். ஆமா, இல்ல அதுதான் காமெடியா வேறஸ்னா நான் வந்து அந்த ரெஃபரிங் இதுதான் சொல்லுவேன். அதாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, லைக் ஐ டு நாட் பிளேம் சிமிகாஸ் ஃபார் திஸ், ஃபார் லீவிங் டார்காவ்ஸ்கி ஃப்ரீ ஆர் கர்டிஸ் ஜோன்ஸ் ஆர் எனிவன். நீ இவ்வளோ ஆள் இருக்க, நீ லாஸ்ட் மினிட் ஆஃப் த கேம் ஒரு கிராஸ் உள்ள வருதுன்னா why are you front? டிஎஸ் எங்கடா இருந்த? டிஎஸ் எங்க இருந்த? நீ பின்னாடி வந்து ஒரு லாஸ்ட் மினிட்ல ஒரு 10 மேன் பிஹைண்ட் த வால் போட்டு நின்னு ஒருத்தனை ஃப்ரீயா எப்படி பாக்ஸ்ல ஒருத்தனை ஃப்ரீயா விட்டீங்க? ஆமா, அதாவது ஒருத்தனை ஃப்ரீயா விட்டுட்டு பாக்ஸ்ல ஒருத்தனை ஃப்ரீயா விட்டு ஃப்ரண்ட்ல நிக்கிற அளவுக்கு என்ன புடுங்குற வேலைன்னு எனக்கு தெரியல எனக்கு. ஆமா, இல்ல அதாவது நாட் ஈவன் ஃப்ரீயா விட்டது வந்து நாட் ஈவன் லைக் ஒரு ஃபார்வர்ட் பிளேயர் கோல் அடிச்சானா அதெல்லாம் அதுவே ஒத்துக்க முடியாது. பட் அதுவான ஓகே, இஸ் சப்போஸ் டு பி த டார்காவ்ஸ்கி சென்டர் பேக் வந்து முன்னாடி வந்து கோல் அடிச்சுட்டு போறான். அதுதான் சொல்றேன். லைக் அது எனக்கு சுத்தமா புரியல. டார்காவ்ஸ்கியே 90+7 கோல் விட்டதுல எனக்கு சத்தியமா ஏத்துக்கவே முடியல. அதுவும் டாப் பென்ஸ் சம்மா ஷாட் ஃபினிஷர், அது சொல்ல கூடாது. இது எதுவுமே சொல்ல முடியாது. ஆனா எப்படா நீ 10 ஆளுமே அவனுக்கு ஒரு ஆளு ஃப்ரீயா விடாம பாக்ஸ்ல பண்றதுன்டா 90+7 உன்னோட வேலையா இருக்கணும். ஃப்ரண்ட்ல நீ யாரடா மார்க் பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு இல்ல அந்த ஸ்டேஜ்ல we are 2-1 up,
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 5 நிமிஷம் தான் ஆட் பண்ணியிருக்கோம், 7 நிமிஷம் வரைக்கும் போயிருச்சு. இல்ல அப்போ நீங்க உனக்கு அந்த தெரியும் ஒரு பிளாக் 2 வெயில் வாட்டி கிளியர் பண்ணா எப்போ ஃபுல் 2 டைம் பேர் வந்துடும் தெரியும். இடிச்சுக்கிட்டாங்க, ஃபேஸ்ல கிளாஷ் ஆச்சு. அதுவே 94-45ல நடந்துச்சு. ஆ அதுக்கப்புறம் இந்த 15 செகண்ட்ஸ்க்கு நீ 2 நிமிஷம் ஆட் பண்ணுவியா நீ? அதான் அது வேற அது ஒண்ணு ஒண்ணு. இருக்கு. ஐயோ, அந்த ரெஃப்ரியை விட்டுறலாம் நம்ம. அந்த அந்த கோலை பத்தி மட்டும் பேசலாம். ரெஃப்ரி இல்ல இல்ல அதான் ஃபுல் பாட்காஸ்ட்டும் அதை பத்தியே போயிடும். பட் ஆனா எனக்கு அது யாரு எப்படா ஒரு ஆளை ஃப்ரீயா விடுறீங்க 90+7ல? எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த சிமிகாஸ் சென்டர்ல தான் இருந்தாங்க. ஏன்னா ஒரு பவுன்சிங் பால் வருது, கொனாட்டே ஆல்ரெடி கொஞ்சம் பெட்டோட இருக்கான், வேண்டைக்கும் சிமிகாஸ் பக்கத்துல இருக்கணும். ஏன்னா தே ஆல்ரெடி ஹேவ் 2 people. ஆமா. அப்போ 2 பேர் நம்ம சைட்ல இருந்து இருந்தாகணும். 3வது ஆளா ஒருத்தர் பின்னாடி வரணும். யாரு அது விட்டாங்கன்னு தெரியல. டியாஸ் கூட கம் பேக். எனக்கு தெரிஞ்சு எனக்கு அவன் எங்க இருந்தான் ஏது இருந்தான்னு நான் இன்னும் ரீப்ளேல அவன் எங்க இருந்தான்னு பார்க்கல. பட் ஹீ ஷுட் ஹவ் பீன் தேர். உன்னோட சைடு தான் அது, உன்னோட ஃபிளாங்க் தான் அது, நீ தான் அங்க இருந்திருக்கணும். ஆமா கரெக்ட். இல்ல அதாவது அந்த டைம்ல 90+7லாம் யூ கான்ட் பி லைக் ஓகே இவங்க கவுண்டர் பண்ணலாம் அப்படின்னு முன்னாடி நிக்க கூடாது. நீ ஜஸ்ட் 2 வாட்டி உனக்கு தெரியும், 2 வாட்டி கிளியர் பண்ணா ஃபுல் டைம் விசில் போயிரும்னு உனக்கு தெரியும். ஆமா, லைக் ஒரு வாட்டி ஜஸ்ட் கிளியர் ஸ்டே பண்ணாலே பேக். போயிடும். அதான் ஜஸ்ட் ஸ்டே பேக். என்ன உனக்கு என்ன பிரச்சனை பின்னாடி இருக்கிறதுல? என்னத்த சொல்றது, எல்லாம் தேவையில்லாத கோல் இது. அந்த ஒரு டியாஸே 10 இல்ல, வருஷம் முன்னாடி அந்த ஜோட்டா இருந்திருக்கான். டியாஸ் தூக்கிட்டாங்க. ஜோட்டா சாரி டியாஸ் அவ்வளோ கேவலமா கொடுத்துருக்கான். பெஞ்சில் டியாஸ் போன அப்புறமா அவன் பேர் தான் வருது வாயில. திட்டிருக்கோம், பரவாயில்ல, திட்டிட்டு போறோம். But, இல்ல அவ்வளோ கேவலமா ஆடி இருக்கான். பெஞ்சில் போன அப்புறமா அவன் பேர் தான் வருது வாயில. ஆமா. ஆம், But இல்ல you அதான் have ஜோட்டா to தான் இருந்தான். honor, பட் லைக் like leave the goal. அது போனது போயிடுச்சு. Someone should have tracked back. But now I think we should talk on our forwards for the summer. என்ன பண்ணணும் நம்ம forward line நான் வச்சுக்கிட்டு? சொல்லட்டுமா, டியாஸ் நூனியாஸ் முதல்ல வித்துடலாம். முதல்ல ஷாப்பிங் லிஸ்ட்ல போட்டீங்க. சவுதி 85 மில்லியன் கொடுத்தாங்கப்பா. என்னையா பண்ணீங்க? ஐயோ, இதுல வந்து என்னது we can't இளைய கலெக்டரே வயிறு எரியுதுலே. ஆமா இதுல இது என்னது we can't find a replacement ஆமா அது ஜனவரியில, அதனால நம்ம செல் பண்ணலையா. இவனுக்கெல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட்டே தேவையில்ல. அந்த ஜேடன் டான்சஸ் அண்டர்லாண்டுக்கு அனுப்பாம இங்க ஆட வச்சிருந்தாலே போதும். அதுவே போதுயா, அவனே நல்லா ஆடுவாயா. இவனோட என்ன இந்த நூனஸ்க்கு எப்பயுமே நான் சொல்றேனே, நியூ காசலோட அந்த சென்ட் ஜேம்ஸ் பார்க்ல அதோட மாதிரி ஒரு கான்பிடன்ஸ் பூஸ்ட் வரவே வராது. வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணா? ஒண்ணுமே பண்ணல. ஒண்ணும் பண்ணல. என்ன மாதிரி கான்பிடன்ஸ் பூஸ்ட், 2 கோல் பிரேஸ். அடுத்த மேட்ச் இவ்வளவு மேட்ச் விட்டுருக்க, ஒரு மேட்ச்லயும் கோல் போடல. பிளிமத்தோட கூட கோல் போடாம. நான் பிளிமத் மேட்ச் பார்க்கல, பட் ஆனா சொல்றேன் நல்லது, பார்க்காம இருந்தது நல்லது. நீ எவர்டன் மேட்ச் பார்த்தல, அதை விட ஒரு 100 மடங்கு மோசம் அது. நல்ல வேளை நான் ஃபிளைட்ல இருந்ததால மேட்ச் மிஸ் பண்ணிட்டேன். ஸ்கோர் பார்த்துட்டு இதெல்லாம் பார்க்க வேணாட்டு விட்டுட்டேன் நான். ஆமா இல்ல we need to sell them, there is no question. அதாவது ஒரு குவாலிட்டி ஸ்ட்ரைக்கர் இப்போ இந்த சீசன் வந்து ஐ திங்க் யுனானிமஸா நிறைய பேர் சொல்லுவாங்க பெஸ்ட் சென்டர் ஃபார்வர்ட்னா ஈசாக் தான் நியூ காசில்ல. Definitely Isak should be on top of our list if we want to get a center forward. And சில rumors வருது, but it's very difficult. We have to spend big. 3 years on his contract. I do not know if Newcastle will sell to us. நிறைய ifs and buts இருக்கு. But we need to get someone of Isak's caliber. Hugo. நான் சொல்லட்டுமா ஆனஸ்டா வந்து ஈவன் இஃப் வி ஸ்பெண்ட் 150 on 150-160 ஸ்பெண்ட் பண்றோம், அதெல்லாம் பண்ணுவோமாங்கிறது அடுத்த கேள்வி. பட் பண்ணோம்னா ஐ திங்க் இட் இஸ் டெஃபினெட்லி வர்த் இட். Very good deal, worth it. Only thing is he's a little bit injury prone. அது வந்து you can keep it aside if he keeps scoring at this rate at which he is at this moment. என்ன 1-2 கேம் இருக்க மாட்டான். அந்த 1-2 கேமுக்கு we need a backup. if அந்த சாம்பியன்ஷிப் லோன் நல்லா ஒர்க் ஆச்சுன்னா மேபி ஜேடன் டான்ஸ் can fill in for the games that he's away. But definitely Nunes and Diaz should be sold. Jota very unreliable. இந்த 3 பேர் செல் பண்ணோம்னா நமக்கு திருப்பி ஒரு 3 பேர் வாங்குவோங்கிறது கஷ்டம். லைக் ஒரு 3 பேர் செல் பண்ணி 3 பேர் வாங்குறதுலாம் ஃபீஃபால ஈஸியா இருக்கலாமே தவிர ரியல் லைஃப்ல கஷ்டமா தான் இருக்கும். ரொம்ப நிறைய சேஞ்ச் வர மாதிரி ஆயிடும் ஃபார்வர்ட் லைன்ல. அண்ட் கியஸா கூட எடுத்துக்கங்களேன், லைக் டெஃபினெட்லி ஸ்லாட் வுட் நாட் ட்ரஸ்ட் ஹிம். இந்த ஒரு 90 இப்போ ஒரு கோல் தேவைன்னா கியஸாவை கொண்டு வர மாட்டான், ஜோட்டா நூனஸ் தான் கொண்டு வருவான். இவங்களோடையும் பிஹைண்ட் இன்னொரு ஆளும் இருக்கான். லைக் 4 people in our forward line which we could sell and it would have no big impact on our squadங்கிற மாதிரி 4 பேர் இருக்காங்க. பட் ஆனஸ்டா சொல்லட்டுமா, லைக் கேஸா கூட ஐ டோன்ட் ரியலி ஹேவ் அ ப்ராப்ளம் வித். ஏன்னா வி ஸ்பெண்ட் only 10 million, ஸோ வி ஆர் கெட்டிங் அ 10 million பிளேயர் தான். வி ஆர் நாட் கெட்டிங் 100 million பிளேயர் ஃபார் அவ்வளோ சீப். ஸோ அதனால வந்து கியஸா கூட ஐ டோன்ட்
ரியலி ஹாவ் an issue with him being the fifth or sixth forward நம்ம டீம்ல. Yeah. ஓகே பிளேஸ் அப்பப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் ஆடுவான் மேபி அகேன்ஸ்ட் சம் லெஸ்டர் ஆர் சம்திங். Yeah, like I don't have a problem with his ஆமா fee or his role in the team, but I'm saying we have 4 forwards which we can sell without even thinking about. ஆமா லைக் 4 பேர் கூட வித்தாலும் நம்மளுக்கு இன்னொரு 3 பேர் வாங்கணும்னா வில் பி பெட்டர். லைக் தே ஹேவ் நோ இம்பாக்ட் ஆன் அவர் டீம் எக்ஸப்ட் ஃபார் ரொட்டேஷன் பிளேயர்ஸ் ஆர் ஸ்குவாட் பிளேயர்ஸ்ங்கிற மாதிரி தான் இருக்காங்க. ஜோட்டா ஷுட் பி ஸ்டார்டிங் திஸ் கேம். வெரி அன்ரிலையபிள். ஸ்லாட் டஸ் நாட் ட்ரஸ்ட் him that he can play 90 minutes. அதனால தான் விளையாடல. ஆமாமா 100%. ஜோட்டாலாம் இந்த இந்த எவர்டன் காமிச்ச டுக்குரே ஒரு வாட்டி இடிச்சானா போதும் படுத்துன்றோம் அடுத்த 3 மாசத்துக்கு. லைக் தெர் இஸ் நோ, அதாவது ஜோட்டா வந்து எவ்வளோ அன்ரிலையபிளா இருக்கான். தட் இஸ் வெரி ஃப்ரஸ்ட்ரேட்டிங். ஆமா இல்ல காமெண்ட்ரியில எப்போ ஜோட்டா வந்தாலும் சொல்லுவாங்க கிரேட் ஃபினிஷர் வென் இஸ் ஃபிட் வென் இஸ் ஃபிட் வென் இஸ் ஃபிட். டேய் அவன் எப்பதான்டா ஃபிட்டா இருக்கான்? ஆடுறது ஒரு 10 மேட்ச் சீசன் இப்படி இப்படிமா. ஆமா இப்படி இப்படிமா அவ்வளவுதான். நீ இப்படி பண்றதுக்குள்ளே காலை உடச்சிக்கிட்டு போயிருவான். இல்ல சம்மர்ல வந்து ஃபார்வர்ட் லைன் வந்து டெஃபினெட்லி நீட்ஸ் அ ரீவேம்ப். லைக் அஃப்கோர்ஸ் நானும் கௌதமும் சொல்லியிருக்கோம் லாட் டிபெண்ட்ஸ் ஆன் வந்து யார் அவுட் ஆஃப் த 3 வந்து ரினியூ பண்ணுறா யார் பண்ணல. லாட் டிபெண்ட்ஸ் ஆன் தட். நம்ம டீமோட மேக்கப்பும் இட் வில் டிபெண்ட் ஆன் தட். ஏன்னா இப்போ ரூமர்ஸ் இருக்கு வெர்ஜில் அண்ட் சாலா ரினியூ ட்ரெண்ட்டுக்காக தான் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஆப்ரேட் பண்ற அசம்ஷன் வந்து ஐ எம் அஸ்யூமிங் நோபடி ஹஸ் ரினியூட் ஆஸ் ஆஃப் நவ். இல்ல லைக் வெரி பிக் கொஸ்டின்ஸ் நீட்ஸ் டு பி ஆஸ்க்ட் ஆன் ரிச்சர்ட் ஹியூஸ். சம்மர்ல சைன்ட் கியேசா who's not impacted our season anyhow. இது வரைக்கும் ஒண்ணுமே பண்ணல பெருசா நம்ம சீசன் இம்பாக்ட் பண்ற மாதிரி. இன்னொருத்தன் இஸ் ஆன் லோன். forget about him, not going to affect our season now. Maybe in the future it could be a good player. உன்னோட டாஸ்க் என்ன இருந்துச்சு ஸ்டார்ட் ஆஃப் த உன்னோட ஜாப்ல இருந்து? 3 பேர் கான்ட்ராக்டை ரினியூ பண்ணணும். ஆல்மோஸ்ட் மிட் ஃபெப்ரவரியே ஆயிருச்சு. நீ இந்த 3 கான்ட்ராக்ட்லயும் ஒரு ப்ராக்ரஸும் நீ பண்ணல. இல்ல ப்ராக்ரஸ் பண்ணிருக்க பட் ஆனா ஒருத்தனை கூட சைன் பண்ணல. உனக்கு என்ன 8 மாசம் உனக்கு நெகோசியேஷன் பீரியட் தேவையா? இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்டிங் டைரக்டரை வச்சுக்கிட்டு would we sign the correct players or does he have the capability to sign the right players for the squad revamp that we need in our front line? back lineலயும் நிறைய revamp தேவைதான். இப்ப பாருங்க கோமஸ் வந்து அவுட் ஃபார் தி சீசன். ஆமா குவான்சா வெரி அன்ரிலையபிள். இல்ல குவான்சா வந்து இஸ் அட் பெஸ்ட் குட் சாம்பியன்ஷிப் பிளேயர் அவ்வளவுதான். ஐ டோன்ட் ஈவன் ரேட். அதாவது லிவர்பூல் விட்டுருங்க. ஐ டோன்ட் ஈவன் திங்க் ஹி வில் பி அ குட் பிளேயர் ஃபார் அ டீம் லைக் வுல்ஸ். இப்போ சண்டே ஆட போறோமே. ஆமா லைக் குவான்சா இஸ் வெரி பேட். ஸோ நீங்க கோமஸ் ஹாஸ் டு பி சோல்ட். நல்ல 10 இயர்ஸ் இருந்தான், 10-11 இயர்ஸ் இருந்திருக்கான். வெரி குட் சர்வெண்ட் ஆஃப் த கிளப். எஸ் இன்ஜுரிஸ் நிறைய, வெரி இன்ஜுரி ப்ரோன், அன்ரிலையபிள். செல் பண்ணி ஆகணும். குவான்சா டெஃபினெட்லி மேபி 4th சாய்ஸா வச்சுக்கலாம். பட் ஐ வுட் ராதர் நாட். நான் வந்து ஈவன் ஐ டோன்ட் திங்க் குவான்சா இஸ் a good 4th choice also. யா டெஃபினெட்லி நாட். பட் ஒரு ஸ்குவாட் ரீவேம்ப் பண்றப்ப யோசிச்சோம்னா ஒன் ஆஃப் ராபோ ஆர் செமிகாஸ் ஹாஸ் டு பி சோல்ட் இந்த சம்மர். வி நீட் டு கெட் அ லெஃப்ட் பேக். 2 பேருமே கோளாறு தான். ஸோ அப்படி ஒன்று வாங்குறப்போ இஃப் யூ கெட் சம்மன் லைக் ஆகே ஹூ கேன் பிளே லெஃப்ட் பேக் அண்ட் லெஃப்ட் சென்டர் பேக் ஆர் குவார்டியோல், அந்த மாதிரி ஒரு பிளேயர் இஃப் யூ ஆர் டார்கெட்டிங் லைக் ஜோரல் ஹார்ட்டோ ஃப்ரம் அயாக்ஸ் சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர்னா ஹீ கேன் பிளே லெஃப்ட் பேக் அண்ட் லெஃப்ட் சென்டர் பேக். இஃப் யூ கெட் ஒன் கை லைக் தட் அண்ட் அ சென்டர் பேக் லைக் டீன் ஹவுசின் ஃப்ரம் போர்ன்மவுத். ஸோ இந்த மாதிரி 2 பிளேயர் நம்ம வாங்குறோம்னா தென் வி ஹேவ் 4. technically we have 4 center backs-ங்கிற மாதிரி இருக்கும். if we are getting an out and out left back கர்கஸ் மாதிரி ஒருத்தன் வாங்குறோம்னா we would have to keep one of Gomez or Kwanzaa. considering Gomez would be out for very injury prone, unreliable இருப்பான். we'll use him only when these guys are not fit. அப்படிங்கிறப்ப we need someone who stays fit. so I think அதனால Kwanzaa maybe இல்ல I don't think he's good enough for Liverpool. But நீ சொன்ன மாதிரி maybe we might have to keep him on a temporary basis. Temporary basis, 1 season until maybe someone from the academy or someone good comes up. அந்த Kwanzaa வித்துட்டு அவனை வாங்குற மாதிரி ஏதாவது. அது வரைக்கும் மேபி வி கீப் ஹோல்ட் ஆஃப் ஹிம். ஏன்னா நிறைய சேஞ்சஸ் பண்ற மாதிரி இருக்கு. டெஃபினெட்லி ஒரு லெஃப்ட் பேக் வாங்கி ஆகணும், ஒரு சென்டர் பேக் வாங்கி ஆகணும்னு இருக்கு. ஃபார்வர்ட் லைன்ல மினிமம் 1 or 2 சேஞ்சஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அண்ட் இப்போ கிராவன்பர்க் இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா அவனுக்கு டிஎம் ரிப்ளேஸ்மெண்ட் மாதிரி
ஒரு யாருமே இல்ல. யாருமே இல்ல. போன எனக்கு தெரிஞ்ச 2 பாட்காஸ்ட் முன்னாடி ரோஹித்தும் சொல்லியிருப்பாரு. அவன் வந்து செகண்ட் ஃபேஸ் ரிசீவரும் அந்த மாதிரி ஏதோ சொல்லியிருப்பாங்க. ஆமாமா. ரூபி மண்டி மாதிரி ஒரு பிளேயர் வந்து அஹ், அஹ், ஒரு வி பேர் நீட் பண்ண ஆமா. மெக்காலிஸ்டர் ஒரு கிராவன்பர்க்கோட பேர் பண்ணி ஆடினா ஆர் மிட்ஃபீல்ட் will ஆல்சோ லுக் பெட்டர். ஸோ ஒரு ஒரு இதுவா பார்க்கறப்போ ஒரு ஸ்குவாடா பார்க்கறப்போ we need left back, center back, one midfielder and probably 2 forwards. 5 சைனிங் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. And if one of the 3 do not renew na we'll have a bigger problem. ஆமா. It looks like a very important summer even though our squad is very good. இந்த 3 பேர் சைன் பண்ணலனா our squad weakens a lot. இப்போ ட்ரெண்ட் வந்ததுக்கு அப்புறம் he's very good on the ball, can change a game changer. Bradley is good but இஸ் நாட் a game changer. he's not a game changer like Trent. He does not dictate games from right back. He cannot do that. இல்ல நேத்துக்கே ட்ரெண்ட் வந்தப்புறம் ஐ திங்க் ஆல்மோஸ்ட் இமீடியட்லி பிளேட் த்ரூ பால். Very good. யாருக்கும் to எனக்கு சரியா Nunes. ஞாபகம் இல்ல. Yeah. நுனியஸ்க்கு Nunes தானே. சாலா நைஸ் ஒரு லே ஆஃப் பண்ணுவான் அதுக்கப்புறம் ஆமா ஆமா ஆமா. டு நூனஸ். ட்ரெண்ட் வர்ஜில் ஆர் சாலா would be very very difficult to replace if one of those 3 do not sign. அப்படி பண்ணோம்னா we'll have more players to buy and do we have the budget for it? ஆமா, that is the Are FSG willing to spend? அதெல்லாமும் இருக்கு. ஏன்னா இப்போ ஈசாக் நீங்க சொன்ன மாதிரி ஈசாக் மேல 160 மில்லியன் ஸ்பெண்ட் பண்றோம்னா என்ன ஹவுஸ்லாம் போர்ன்மத் என்ன 5 மில்லியனுக்குலாம் கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பா ஒரு 50-60 ஆமாமா மில்லியன். டெஃபினட்டா இல்ல. நோபடி வந்து யாரும் அதுவும் இந்த சீசன் இப்போ பிரீமியர் லீக்கும் ஜெயிக்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் சாம்பியன்ஸ் லீக்கும் இஃப் யூ மேக் அ டீப் ரன்னா எல்லாருக்கும் தெரியும் அதுலேருந்தும் பணம் வந்திருக்கு. யூ ஹாவ் மணி ஃப்ரம் காம்படிஷன்ஸ், யூ ஆர் அ ரிச் கிளப் எனிவே. ஸோ வந்து யாருமே வந்து அதாவது ஒரு இப்போ சொன்ன மாதிரி போன்மத்தே வந்து யாரையானு விற்கணும்னா தே ஆர் நாட் கோயிங் டு செல் ஃபார் லெஸ் தென் 50-60. Yeah, and we cannot buy players who are worth 10 or 20 million for our starting lineup. So இல்ல இல்ல center back இருக்கட்டும் நம்ம ஒரு starting center back வாங்கி ஆகணும். Left back na we have to buy a starting center back. The level we are at, we need to go experienced and good players, not up and coming players வாங்கிட்டு நல்லா ஆடுவான்ட்டு யோசிச்சுட்டுலாம் இருக்க முடியாது. அந்த ஸ்டேஜ்ல இப்போ நம்ம இல்ல. So it will be costly. Summer will be costly, but it will be even costlier if one of those 3 do not extend. ஏன்னா they'll be out on a free ட்ரான்ஸ்ஃபர்ல வெளியே போவாங்க. அண்ட் இஃப் ஆல் 3 ரெனியூ ஆல்சோ இட் ஹேவ் அ இம்பாக்ட். ஏன்னா அவங்களுக்கே பட்ஜெட் போயிருச்சு அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க. ஆமா, அப்போ வில் நாட் பி ஏபிள் டு மேக் சைனிங்ஸ். இப்போ 3 பேரும் ரினியூ பண்ணாங்கன்னா ஈசாக்லாம் மறந்துட வேண்டியதுதான். 100% ஈசாக்லாம் வர மாட்டாங்க. few months ahead for this board, especially Hughes and Edwards-க்கு வந்து massive decisions to make. So let's see how they react. ஆமாம், லெட்ஸ் see how it goes. பார்ப்போம். சம்மர் வந்து இட்ஸ் அ ஹோல் என்ன சொல்கிறது, அதாவது வருஷம் சம்மரை பற்றி சொல்லுவோம். இந்த சம்மர் இம்பார்ட்டன்ட், இந்த சம்மர் திஸ் சம்மர் அந்த 3 கான்ட்ராக்டு ப்ளஸ் ஆல் த ஹோல்ஸ் இன் ஆர் ஸ்குவாடு இதெல்லாம் பார்க்கும்போது, அதாவது ஒன் திங் ஐ வில் சே, இந்த சீசன் வந்து வி ஹவ் பின் லக்கி வித் இன்ஜுரிஸ். நாட் சேயிங் நமக்கு வந்து இன்ஜுரி இல்லை அப்படின்னு சொல்லலை. நம்ம வந்து வி ஹவ் ஹேட் இன்ஜுரிஸ் அட் த ரைட் டைம், இஃப் தட் மேக் சென்ஸ். அதாவது வந்து இப்போ ஆர்சனல் ஃபார் எக்ஸாம்பிள், ஆர்சனல் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். அவங்களுக்கு எல்லா அட்டாக்கர்ஸும் மெயின் அட்டாக்கர்ஸும் ஒரே சமயத்தில் படுத்துட்டாங்க. நமக்கு வந்து ஜென்ரலாக வந்து வி ஆல்வேஸ் ஹாவ் அட்லீஸ்ட் 2 or 3 were fit at the same time. நமக்கு வந்து இன்ஜுரிஸ் அட்டாக்கர்ஸ்க்கு வந்துட்டே இருக்கு, பட் தேர் ஆல் லைக் வந்து ஒரு ரொம்ப ஓவர்லாப் இல்லாமல் வருது. ஸோ அதனால வி ஹவ் எஸ்கேப்ட் a little bit. அதுதான் நான் சொல்லுவேன். அண்ட் we have been lucky அந்த விஷயத்தில். Yeah, I think it's also down to Ruben Peters, and also நம்மளோட Klopp அப்போ we used to be the first in distance covered, and end of the seasonல நமக்கு gas out ஆயிருவோம். ஆனா we are 20th last in distance covered this season. ஆமாமா, and that has contributed to a lot to these number of injuries being லோன்னு கூட நான் சொல்லுவேன். லைக் அது லக்குன்னு சொல்ல முடியாது, லைக் கொஞ்சம் லக் இருந்திருக்குதான். பட் ஆனால் இட் இஸ் ஆல்சோ டவுன் டு அவர் ட்ரைனிங் அண்ட் எவ்ரி திங். அதனால தான் இவ்வளோ கம்மியாகவும் இருந்திருக்கு. ஆமாம்மா, இல்லை ஐ திங்க் நம்ம ட்ரைனிங் வந்து இட் பிளேஸ் அ மேஜர் ரோல். லக்கு வந்து இந்த சென்ஸ் வந்து மேட்சஸ்லாம் நமக்கு இன்ஜரி ஆகாமல் இருக்கிறது வந்து இட் இஸ் டவுன் டு லிட்டில் பிட் ஆஃப் லக். ஏன்னா வந்து அடுத்த டீம் வந்து இப்போ பர்பஸ்ஃபுல்லாக இன்ஜரி பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற டைப்பில். பட் இப்போ அதுதான் எவர்டன் 2-all 7 points கிளியர் ஆஃப் ஆர்சனல். எல்லாருமே வந்து ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேம்ஸ் ஆடிட்டோம். 9 points இருந்திருக்கணும், பட் ஓகே வில் டேக் 7. அடுத்த கேம் சண்டே வுல்வ்ஸ். அவங்க வந்து 17th இருக்காங்க இப்போ லீக் டேபிளில். லாஸ்ட்டாக வந்து ப்ரீமியர் லீக்கில் அவங்க லாஸ்ட்டாக ஆஸ்டன் வில்லாவை தோக்கடிச்சாங்க 2-0. நல்ல கேம், ஆக்சுவலாக நல்லா ஆடினாங்க அந்த கேமு. பார்த்தேன் நான். அது 3-4-2-1 அதுதான் அவங்களோட ஃபார்மேஷன், 3 at the back. வுல்வ்ஸ் இந்த சீசன் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப
ஆமா, மேனேஜர் சாக் ஆனதுக்கப்புறம் அவ்வளோவா நான் அவ்வளோ ஆமா இதுவாக ஃபாலோ பண்ணல. லைக் மேபி 1 or 2 கேம்ஸ் பார்த்துருக்கேன், பட் நாட் ஈச் அண்ட் எவ்ரி கேம், லைக் அவ்வளோ இதுவாக பார்க்கல. ஆமா ஆமா பட் அன்டில் தி தேர் மேனேஜர் காட் சாக்ட் வந்து கேரி ஒனில் இருந்த வரைக்கும் தேவர் குவைட் புவர் புவர். ரொம்ப 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 they were as bad as Southampton or Leicester, in my opinion. After the manager changed, maybe one or few results வந்து அவங்க ஃபேவர்ல போயிருக்கு. Few ஆமா bright sparks in their team. குன்யா சொல்லலாம். ஆமா குனியா தான் நான் எழுதியிருக்கேன் டேஞ்சர் மேன்னு சொல்லிட்டு. ஆமா. ஆமா And their striker, I think he's injured இல்ல, Shrun Larson or ஆமா ஆமா லாஸ்ட் கேம் வில்லாக்கு அகேன்ஸ்டா இவன் ஆடினா கொன்சாலோ குவேடஷ் ஆடினா. yeah. So that guy was also quite impressive. வாங்கி ஆமா சான் அவ்வளோவா பண்ண மாதிரி எனக்கு தெரியல இந்த சீசன். சப்ஸ்டியூட்டா வந்தா அந்த கேம்ல, பட் ரொம்ப அதான் இந்த சீசன் ரொம்ப ஒன்றும் பண்ணல. யா, இந்த சீசன் அவங்க அட்டாக்ல குன்யா தவிர அண்ட் லார்சன் தவிர வேற யாருமே அவ்வளோ த்ரெட்னிங்கா இருந்த இல்லை. அவங்க தே லாஸ்ட் பெட்ரோ நெட்டோ அண்ட் ஆல் தோஸ் கைஸ்ங்கிறதுனால தேர் அட்டாக்ல குன்யா, இஃப் வி ஆர் ஏபிள் டு somehow not make him threatening na, we should have a good, like pretty straightforward game னு தோணுது. பட் லெட்ஸ் see. ஆமா ஆமா ஐ மீன் இட் ஷுட் பி அ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கேம். இது வந்து ஒரு நல்ல சான்ஸ் மெயினாக வந்து டு பில்ட் பேக் சம் மொமெண்டம். இந்த எவர்டன் கேம் வந்து அந்த லாஸ்ட் மினிட் ஈக்குவலைசர் வாட் எவர் செரண்டன், அது வந்து இட்ஸ் டிஃப்ளேட்டிங் மூமெண்ட் தான். ஓகே நம்மள தோக்கல் அந்த கேமில் விச் வுட் ஹவ் பின் வர்ஸ், பட் Yeah. வி ட்ரூ விச் மீன்ஸ் 2 ட்ராப்டு பாயிண்ட் அது. அதான் ஸோ தே ஆர் ஜஸ்ட் அபவ் ரெலிகேஷன் 17th. இந்த அதுக்கு இது எதுக்கு இம்பார்ட்டன்ட்னா அதுக்கு அடுத்த 2 கேம் வந்து ஆஸ்டன் வில்லாவே அண்ட் மேன் சிட்டியாவே. ஸோ மேன் சிட்டி. ஸோ திஸ் would be a very good boost. We have, லைக் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஆல்மோஸ்ட் இன்க்ளூடிங் எவர்டன்லாம் பார்த்தீங்கன்னா 5 பிரீமியர் லீக் கேம்ஸ் இன் 15 days. எவர்டன், ஆமா வுல்ஸ், எவர்டன், வில்லா, வில்லா, மேன் சிட்டி, மேன் சிட்டி நியூ அண்ட் காசில், சவுத்ஆம்ப்டன். ஸோ சவுத்ஆம்ப்டன் ஆஃப்டர் த இன்டர்நேஷ்னல் பிரேக்குன்னு நினைக்கிறேன், நாட் ஷுர். பட் இல்ல இல்ல ஸோ 26th February நியூ காசில், அதுக்கப்புறம் சவுத்ஆம்ப்டன் வந்து 8th March. இதில் என்னன்னாக்க சாம்பியன்ஸ் லீக் மிட் வீக்கில் வருது. ஓகே, யா, பட் ஆமா வெரி டஃப் ஃபிக்சர்ஸ் கம்மிங் அப். அண்ட் இது வந்து ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் இன் தட் ரன்னு சொல்லலாம். ஸோ ஆமா ஷுட் பி மஸ்ட் வின் கேம். ஐ வுடன்ட் சே மஸ்ட் வின், ஷுட் வின் கேம். லைக் வி ஷுட் வின். எனிதிங் இல்லை கோஸ் நான் மஸ்ட் வின்னே சொல்கிறேனே. ஏன்னா வந்து கோயிங் இன் டு தோஸ் நெக்ஸ்ட் 4 கேம்ஸ் அந்த அண்ட் இன்ஃபேக்ட் கப் ஃபைனல் வரைக்குமே வச்சுப்போமே. சாம்பியன்ஸ் லீக் கப் ஃபைனல், நியூ காசில் கப் ஃபைனல் தான் 16th March. அதுக்கப்புறம் தான் இன்டர்நேஷ்னல் பிரேக். ஸோ அந்த கப் ஃபைனல் வரைக்குமே வந்து இட் இஸ் அ மேசிவ் ரன் நமக்கு. ஆமா நீங்கள் ஆமா, மேசிவ் ரன். வி ஷுட் வின் திஸ் கேம். நோ எக்ஸ்கியூசஸ் எதுவும் இருக்கக்கூடாது. ஸ்லாட் மேபி could not be in the touchline. That should not be a reason for us doing anything ஆமாம் stupid, or maybe only Curtis is sent off from our side la, அதை தவிர. ஆமாம் So கர்டிஸ் இஸ் சென்ட் ஆஃப். வேறு யாரும் சஸ்பென்ஷன்லாம் யாரும் இல்லை. அண்ட் சஸ்பென்ஷன்லாம் இல்லை. ஸோ ஷுட் பி சிமிலர் லைன் அப் டு எவர்டன். மேபி இந்த டியாஸ் தூக்கிட்டு ஜோட்டா ஆர் நூனஸ்லாம் வேணாம்ப்பா, ஜோட்டாவை போடுங்க. அவன் எப்படியாச்சும் சாமி இன்ஜர் ஆகாமல் இருக்கட்டும். அடுத்த 4 மேட்ச் நீ தான் ஆடி ஆகணும். இவனுங்களை நம்பி எல்லாம் போடவே முடியாது. வில்லா ஆமாம் சிட்டியோடலாம் டிஎஸ் எல்லாம் போட்டா ஒன்னுத்துக்கும் லாய்க்கு இல்லைங்க. ஆனால் எனக்கு வந்து நான் ஒன்று சொல்லட்டுமா, ஏதோ ஒரு கேமில் டிஆஸ் ஃபால்ஸ் 9 இருக்கு. ஐ டோன்ட் இருக்கு, நோ எந்த கண்டிப்பா கேமு. இருக்கு. ஜோட்டாவெல்லாம் 4 கேம் ஸ்டார்ட் பண்ண முடியாதுங்க. கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ண முடியாதுங்க. அதுக்கு இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணாம அடுத்த 2 கேம் ஸ்டார்ட் பண்ணாலாச்சும் ஏதாவது புண்ணியமா போகும். இந்த கேம் ஆமாம் ஏன் ஸ்டார்ட் பண்ணா கூட எப்படியாச்சும் வின் பண்ணிடலாங்கிற ஒரு இது இருக்கு, நம்பிக்கை இருக்கு. வில்லாவே சிட்டியாவே எல்லாம் கஷ்டம். அதுல எல்லாம் டிஎஸ் போடுறதுக்கு அதுல ஜோட்டாவை போடுங்க. ஆமாம் இப்ப இந்த மொக்க கேமுக்கு டிஎஸ் போட்டுக்குங்க. ஆமாம் ஆனா ஆமாம் எனக்கு தெரிஞ்சு வுல்ஸ் வுல்ஸ் ஜோட்டா ஆடிட்டு மேபி வில்லா தான் டிஎஸ் ஆடுவான். திருப்பி சிட்டி ஜோட்டா ஆடிட்டு மேபி தே சேஞ்ச் தி மேபி இருக்கலாம். பட் எனக்கு என்னவோ சிட்டிக்கு அகேன்ஸ்டாகவும் டிஎஸ் தான் வருவான்னு தோணுது. இல்லை ஆக்சுவலாக சிட்டிக்கு அகேன்ஸ்டாக ஐ திங்க் கேக்போ, நுன்னியஸ் இவனாக இருக்கும்னு எனக்கு தோணுது. சாலாவாக இருக்கும்னு தோணுது ஃப்ரண்ட் 3. இந்த ஃப்ரண்ட் லைன் வச்சுக்கிட்டு ஒரே இதுவாதாயா இருக்கு, எதுவுமே சரிப்பட்டு அதாவது நம்ம டீம் வந்து இப்போ மற்ற சில டீம்லாம் இருக்கு, அவர் இருந்துச்சு இந்த சீசனில். பட் சில டீம்லாம் இருந்துச்சு, அதாவது தேர் ஸ்பாயில்ட் ஃபார் சாய்ஸும்பாங்க.
எவன் ஆடுறது எல்லாருமே பயங்கர ஃபார்ம்ல இருக்கிறதுனால அவங்களுக்கு யாரை செலக்ட் பண்றதுன்னு தெரியாது. நமக்கு வந்து ஒண்ணு நமக்கு இன்ஜரி இல்ல. சாய்ஸஸ் ஸ்பாயில்டா இருக்குங்க. ஆமா. நமக்கு சாய்ஸஸ் ஸ்பாயில்டா இருக்கு. அதான் பிரச்சனை. ஸ்பாயில்ட் பை சாய்ஸ் இல்ல நமக்கு. சாய்ஸ் ஸ்பாயில்டா இருக்கு நமக்கு. ஆமா ஆமா. பட் அந்த நோட்ல வந்து உல்ஸ் ப்ரீவியூ எண்ட் பண்ணிடலாம். ஒரு ப்ரெடிக்ஷன் மட்டும் ஒன்று சொல்லுங்க. ப்ரெடிக்ஷனா சரி போட்டு விடுவோம். 2-0 3-0 போடுவோம். என்னது 2-0 3-0? 3-0 போடுவோம். நம்ம சொல்றது தானே அடிச்சு விடுவோம். சொல்றது ஆமா, காசா பணமா. நான் வந்து 3-1. ஐ திங்க் உல்ஸ் எப்படியாச்சும் ஒரு கோலை போடுவானுங்க. ஏன்னா நம்ம இந்த எவர்டன் ஹேங் ஓவர்ல ஏதாச்சும் ஒன்று கன்சீட் பண்ணுவோம். அங்க ஓடுவானுங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணுவானுங்க, கண்டிப்பா ஒரு தடவை விட்டுருவாங்க. பிராட்லிக்கு ஆஃப் சைட் லைன் எதுன்னு தெரியாது, ஆமா. ஏதாவது நடக்கும். பட் உங்கள் ப்ரெடிக்ஷன்ஸும் கீழே போடுங்க, கமெண்ட்ஸ்லாம் கீழே போடுங்க. ஏதாச்சும் நாங்கள் மிஸ் பண்ணியிருந்தோன்னா அதை பற்றியும் சொல்லுங்கள். மைக்கேல் ஆலிவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு நல்லா தெளிவாக கீழே போடுங்க. பட் வேறு எதுவும் இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். கீழே ஹேண்டில் இருக்குது. அரவிந்த் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு. Thank you for having me also, Shesh. இல்லை நோ ப்ராப்ளம், absolutely no problem. பட் அதான் உங்களை நெக்ஸ்ட் டைம் பார்க்குறோம் உல்ஸ் ரிவ்யூக்கு அப்புறம்.